அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ராதேயா அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் கலந்த த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பல கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க சீரியல் கில்லர் திடீர்னு ஒரு நாள் எல்லா கொலைகளையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சரணடைய ஆரம்பிக்கிறேன். அப்போ விசாரிக்கும் போது அவனோட மனைவியும் அவங்களோட வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தையும் இவன் கொலை பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றி போலீஸ் அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போக அப்போ பல உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டுகளோ நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. கையில ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்பா பயங்கரமான குடிகாரன், வீட்டுல உட்காந்துட்டு வேலைக்கு போகாம குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட பக்கத்துல இவரோட மனைவி அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த பையனோட அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அவங்க இந்த வீட்டுல இருக்க இந்த குழந்தையும் சரி அவரையும் சரி, அதாவது சின்ன பையனையும் சரி சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது. ரொம்ப கொடுமைகளை படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கணவரே ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு பல ஆண்களோட இவங்க பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த குட்டி பையனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. கை குழந்தைய அவன் தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒரு சின்ன பாடல் மூலமா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா பிரசன்ட்ல இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, ரொம்ப ப்ரூட்டலான முறையில கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்க விடப்பட்ட நிலையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி மற்ற போலீஸ்காரங்களுக்கு தகவல் தெரிய ஆரம்பிக்குது. வேகமாக போய் பார்க்கும்போது ஊருக்குள்ள தொடர் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் சீரியல் கில்லர் தான் இவங்களை கொலை பண்ணி இந்த மாதிரி தொங்க விட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபத்தோட என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்கும் போது அன்னைக்கு நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும். இந்த ரோட்ல டான்ஸ் ஆடி பொழப்பு நடத்துவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்ப தொங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த போலீஸ்காரங்க கூட்டு போய் ரொம்ப தகாத முறையில நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்க பெண் கூட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் எங்களுக்கு கடவுள் மாதிரி ஒருத்தர் உள்ள வந்தாரு சார். எங்க எல்லாரையும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டு போனாரு. அவர் பண்ணது தப்பாவே இருந்தாலும் எங்களுக்கு அவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்தில் அவர் பண்ண விஷயங்களையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள எங்க தப்பு நடந்துகிட்டே இருக்கும்போது படத்தோட ஹீரோவான அந்த சீரியல் கில்லர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரையும் ப்ரூட்டலான முறையில கொலை பண்ணிட்டு அங்க இருந்து போக இந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்க சீனியர் ஆபீசருக்கு பயங்கர கோபத்தை கொடுக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் கடவுளா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரக்கன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அப்படியே கற்பனை போலீஸ்காரங்களுக்கு இந்த கேஸை பத்தின ஒரு பயங்கரமான செய்தி வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, இத்தனை கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா சீரியல் கில்லர், அவன் இந்த கொலைகள் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சரணடைகிறான். அது கூடவே அவன் சரணடைறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலை வேற யாரும் கிடையாது, அவனோட மனைவியை தான். அவங்க 8 மாசம் குழந்தைய சுமந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மீடியாக்காரங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. இத்தனை கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தவன் கூடவே இருந்த அவனோட மனைவியும் பிறக்காத குழந்தையும் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய சைக்கோபேத்தா இருப்பான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு போலீஸ்காரங்க கிட்ட மாட்டாம இருந்தவன் இப்ப சரணடைஞ்சிருக்கான். இதுக்கான காரணம் என்னன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க இதை பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது கோர்ட்ல காமிக்கிறாங்க. நிறைய மக்கள் பயந்து அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக நிறைய மக்கள் கூடி இருக்கும்போது அங்க இது எல்லாத்தையுமே நீதான் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க இவனுக்காக ஒரு வக்கீல், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அங்க இருப்பார். அவரை தாண்டி இந்த சீரியல் கில்லர் பேச ஆரம்பிக்கிறார். அது எல்லாத்தையுமே பண்ணது நான் தான், நீங்க விசாரணை அப்படின்ற பேர்ல எந்த டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம், எனக்கு அதிகப்படியான தண்டனை எதுவா இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க, ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என்ன மட்டும் உயிரோட விட்டுடாதீங்க, ஏன்னா நான் உயிரோட வெளியே போயிட்டேன் அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி கொலைகளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருக்குமே இது ஒரு பயத்தை கொடுக்குது. இதனால அங்க இருக்க ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எழுதுறாங்க. கட் பண்ண இவரை ஒரு மாசத்துக்குள்ள தூக்கிலிட போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஒரு சிறைச்சாலையில தான் இருந்தாங்கணும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அங்க நிறைய கைதிகள்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாரையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் குறிப்பா அதுல ஒரு 5 பேரை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எக்கச்சக்கமான கொலைகள், கற்பழிப்புகள், திருட்டுக்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் அவனுக்கு ஜெயிலுக்குள்ள ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவனுங்களை பார்த்துதான் அவனுக்கு கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்க எல்லாரும் தடுத்து விட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. அந்த 5 பேரையுமே ஜெயில வச்சு சாகடிக்கிறார் அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிக்க, அதே சமயத்துல இப்போ ஜெயிலுக்குள்ள வந்துட்டோம். இவர் இந்த கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் போலீஸ்காரருக்கு, அதாவது இந்த கேஸை ஹேண்டில் பண்ணார் இல்லையா, அவருக்கு பயங்கரமான கோபத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. நீ கொலை பண்ணவனுங்க எல்லாருமே கெட்டவனுங்களாவே இருந்தாலும் அதனால நீ ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கொலைகாரன் தான், இந்த கொலைகள் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிக்கிறதா இருந்தா நீ வெளியவே பண்ணிருக்கலாம் இல்லையா, எதுக்காக வேணும்னே சரணடைஞ்சு ஜெயிலுக்குள்ள இதை பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வர மாதிரி தெரியல. நக்கலாவே பேசிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க கடுப்பாகிறாரு. இவருக்காக வாதாடிட்டு இருக்க அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கா இல்லையா, அவரை உள்ள கொண்டு போய் நிறுத்த அந்த மனுஷனுக்கு இவரை பார்த்தாலே பயங்கரமான பயம். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற குழப்பத்துல அவர்கிட்ட பேசலான்னு போக அப்பதான் இவர், அதாவது இந்த சீரியல்
கில்லர் 2 முகங்களா பேச ஆரம்பிக்கிறாரு. முகம் என்ன அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டா இருப்பாரு. 2வது முகம் என்ன அப்படின்னா இந்த அரக்கனோட முகம். பின்னாடி ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் தான் என்ன கொலை பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோரணையில பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த அந்த போலீஸ்காரர் கவனிக்கிறாரு. அவன் எல்லாரையுமே கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு ஒரு கொலைகாரனா இருக்கான். இந்த கேஸை தசை திருப்படும் அப்படின்றதுக்காக அவனுக்கு மென்டலா ஏதோ டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி பாக்குறாரு. அவனை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த ப்ராசிக்யூட்டர் உள்ள போய் பேசலாம் ட்ரை பண்ண. அப்பதான் இந்த சீரியல் கில்லர் ஒரு டிமாண்டை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா எப்படி 1 மாசத்துல இவர் இறந்து போக போறாரு, தூக்கிலிட போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் நிறைய கொலைகளை பண்ணியிருக்காரு, எல்லாமே கொடூரமான முறையில ஒவ்வொன்றும் ரசிச்சு பண்ணியிருக்காரு இல்லையா. இதை ரெக்கார்டை பார்க்கும்போது 36 கொலை 30 கொலை அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போயிடலாம். ஆனா ஒவ்வொன்றுத்துலயும் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே சாகிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றேன். இதுக்கு நீங்க உதவி பண்ண முடியுமான்னு கேட்க இவரும் யோசிக்கிறாரு. சரி நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே எழுதிக்கிறேன்னு சொல்ல எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வேணாம், ஒரு பெர்ஃபெக்டான ரைட்டர் தேவைப்படுது. ஸோ நீ அவங்கள கூட்டு வா போ அப்படின்ற மாதிரி அனுப்பி அவர் யோசிச்சுக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் ரைட்டர் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு ஒரு பொண்ணோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ரீசெண்ட் டைம்ல அவங்களோட ரைட்டிங் எல்லாமே பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்களோட பேர் கூட அனுப்பமா ரஞ்சன் நினைக்கிறேன். நீ அவங்கள கூட்டு வா, அவங்க இதுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாததால அடுத்த சீனை அவங்கள கூட்டு வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரியல் கில்லர் எப்பேற்பட்ட ஒரு ஆளு, என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வார்னிங் எல்லாத்தையும் கொடுத்து உள்ள கொண்டு போக இவங்க இந்த ரிப்போர்ட்டர் வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட நிறைய ரிஸ்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது ஒன்றும் பெருசு இல்லை, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போய் உட்காந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல் கேள்வி, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு அப்படி தோணுதான்னு கேட்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு இவர் பிளான் பண்ணி தான் இவங்களை கூட்டு வந்திருக்காரு போல அப்படின்ற ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அவரை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஆமா இத்தனை கொலைகளை பண்ணிட்டு உன்னால எப்படி இவ்வளவு கூலா இருக்க முடியுது, அங்க சுத்தி இங்க சுத்தி 36 கொலைகள் உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க இவரை சிரிச்சுக்கிட்டே 36 கொலைகளா, நான் பண்ணது 42 கொலைகள், கவுண்ட்ல கரெக்டா இருக்கணும் இல்லையா, அதனால இந்த கவுண்டை தெளிவா எழுதிக்கோங்கன்னு சொல்ல இவங்க கடுப்பாக்குறாங்க. 42 கொலையா, அதுல உன்னோட மனைவியும் பிறக்க போறதா அந்த உன்னோட குழந்தையும் கவுண்ட் தானா அப்படின்னு மாதிரி கேட்க இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. இதை பயன்படுத்தி மேலும் மேலும் நிறைய கேள்விகள். அந்த சீரியல் கில்லரை பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுல ஸ்டார்டிங் சீன்ல இவங்களோட அம்மா தப்பான உறவுல இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதை பொறுத்துக்க முடியாம உறவுல இருந்தவரையும் சரி அம்மாவையும் சரி சேர்த்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் 10 வயசுல இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஸோ 10 வயசுல இவ்வளவு ப்ரூட்டலான முறையில ஒரு அம்மாவை கொலை பண்ணவன் தானே நீ அப்படின்ற மாதிரி பேசும்போது அவர் கோபம் அடைகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவ என் அம்மாவே கிடையாது, என் அம்மா உண்மையான தெய்வத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. இவரோட வளர்ப்பு அம்மா வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. இவர் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அனாதையா கிடைக்கும் போது அந்த அம்மா தான் தூக்கிட்டு போய் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட கணவர் பயங்கர குடிகாரனா இருப்பாரு. இதனால அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்க ஆரம்பிக்க அப்பதான் அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பெண் குழந்தைய இவரோட கையில கொடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களோட அப்பா வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அம்மா கண்ணெதில் இறந்து போனாலும் அவங்க சொல்லிட்டு போன விஷயங்கள் எனக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லும் போது அவங்க ஒரே ஒரு கேள்விதான், இவ்வளோ அம்மா பாசத்துல இருக்க நீ ஒரு குழந்தை முன்னாடி ஒரு அம்மாவை போட்டு தள்ளியா, அது எந்த கணக்குல வரும்னு சொல்ல அவரு சிந்திச்சுக்கிட்டே, ஓ அந்த அட்வொகேட்டை நீங்க சொல்றீங்களா, அவங்களா உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்டுமான்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் குள்ள கொண்டு போறாரு. அந்த அட்வொகேட் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களால நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு சின்ன குழந்தைய தப்பான கேஸ்ல உள்ள போட்டு அவங்களோட வாழ்க்கையை கண்ணு முன்னாடி அழிக்கும் போது அந்த குழந்தையால ஏத்துக்கவே முடியல, சுட்டுக்கிட்டு இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு கேஸ் தான். இன்னும் எக்கச்சக்கமான நபர்கள், எக்கச்சக்கமான பெண்கள் இவங்களால நீதி கிடைக்காம செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை பார்த்ததும் நான் சும்மா இருக்க முடியுமா, என்னோட அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கிறவர் தான் இந்த அரக்க ரூபத்துல இருக்க கடவுள் அப்படின்றது, இதனால தான் நான் அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி போனேன். அந்த சமயத்துல தான் அட்வொகேட்டோட குழந்தை அங்க நின்றுகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. பார்த்ததும் என்ன பண்ணதுன்னு தெரியல, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. நம்ம சாகடிக்கலாம வேணாமா அப்படின்ற மாதிரி சிந்தனையில் இருக்கும் போது இவருக்குள்ள இருக்க அரக்க குணம் இவங்களை சாவடி, இவங்க உயிர் வாழ தகுதியே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு என்ன பண்ணதுன்னு தெரியாம அந்த கண்ணை அப்படியே அழுத்த ஆரம்பிக்கிறாரு. 2 புல்லட் பாஞ்சு அந்த இடத்துல அவங்க துடிக்க இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த குழந்தைகிட்ட போய் உன்னோட அம்மா பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் ரொம்ப தப்பு, அதனாலதான் இப்படி ஒரு முடிவு அவங்களுக்கு அமைஞ்சது, இதுல உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தது, உன்னோட அம்மா கொண்டவனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீ ஆசைப்பட்டேன்னா நீ வளர்ந்து என் கண்ணு முன்னாடி வரலாம், அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னா என்னை கொல்றதுக்கான முழு சுதந்திரத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்க இருந்து போக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கவங்க இன்னும் கோபம் அடைகிறாங்க. இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவர் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க செயல் இருக்கு இல்லையா, அதை இவரால் ஏத்துக்கவே முடியல. இதை பத்தி மேலும் மேலும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவரோட வாழ்க்கை
ஆரம்பிக்கக்குள்ள அவரோட மனைவி எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு பிளாஷ்பேக் மூலமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பிளாட்ல தான் அவங்க தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட ஆசை எல்லாமே ஒரு பெரிய பெரிய சேனல்ல பெரிய ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கான பாதையில தான் இப்போ ஒரு சின்ன சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் இருக்கிற அதே பிளாட்ல தான் அவங்க இருக்காங்க. முதல் சந்திப்பே இவங்களுக்கு கண் சந்திப்பா அமைய ஆரம்பிக்குது. இதனால இவருக்கு அவங்க மேல ஒரு கரிசனம், இதனால அவங்க கூட பேசணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட உடம்புக்கு முடியாத அம்மாவை அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ பழக ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. அது கூடவே ஒரு ஃபாரன்சிக் டீம்ல தான் வேலை பார்க்கறாரு இல்லையா. இவர் பண்ண கொலைக்கு இவரே இப்போ எவிடன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்கு. அதே இடத்துல லோக்கல் ரிப்போர்ட்டரான அவங்களும் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்களோட காதல் போகிட்டு இருந்தது அப்படின்றத இவர் வார்த்தைகளால் வர்ணிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது கூட நீங்க நிறைய கொலைகளை பண்ணீங்களே, ஒரு 4 பேரை கொடூரமான முறையில் எரிச்சு கொலை பண்ணீங்களே, அது எப்படி நீங்க நியாயப்படுத்த போறீங்கன்னு கேட்க இவரை யோசிச்சுக்கிட்டு அந்த கதையை வேறம்மா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். ஒரு 4 பேரோட சேர்ந்து ஒரு பெண் படிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே தான் பொண்ணு 4 பேர் கூட சேர்ந்து படிச்சது அப்படின்னா அவங்களோட அறிவு வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவனுங்க பண்ண காரியத்தால அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணை கற்பழிச்சு அந்த பொண்ணை உயிரோட தீட்டு கொளுத்திட்டாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த 4 பேரையும் உயிரோட விட்டோம் அப்படின்னா பெரிய தப்பாயிடும் இல்லையா. இது என்னோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அதனாலதான் அவனுங்க 4 பேரையும் நான் தீட்டு கொளுத்துறேன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு புல்லரிக்க ஆரம்பிக்குது. தப்பு பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை தான் கிடைக்கணும், நீங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ரிப்போர்ட்டரும் நாம வேற கேஸை பத்தி பேசினா அவன் வேற ஒரு 4 பேரை கொலைப்படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், இந்த விஷயம் அவரோட கிரைம் லிஸ்ட்லயே கிடையாது, நாங்க கேட்டது வேற ஒரு 4 பேருன்னு சொல்லும் போது இவர் மழுப்ப ஆரம்பிக்கிறார். ஓ அப்படியா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, இது என்னோட பர்சனல் லிஸ்ட்ல நான் வச்சிருந்த மேட்டர், ஆமா நீங்க யாரை பத்தி கேட்கறீங்கன்னு கேட்கும்போது அப்பதான் ஆசிரமத்துல இருக்க ஒரு 4 பேரை கொடூரமான முறையில கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி. சோ அந்த பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அங்க ஆசிரமம் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் நிறைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிச்சை எடுக்க விட்டுக்கிட்டு ஆனா அவங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த குழந்தையோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சின்ன குழந்தைக்கு ஒண்ணு அப்படின்னா என்னால சும்மா இருக்க முடியுமா, அதனாலதான் பாரபட்சமே இல்லாம அவனுங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பிரியாணி தேவைப்படுது, பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்ல இவங்க வாங்கி கொடுத்துட்டு வெளியே நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ கொடுத்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு 4 பேரை கொலை பண்ணியிருக்கான், இன்னும் எத்தனை பர்சனல் லிஸ்ட வச்சிருக்கான் அப்படின்றது தெரியல, இவன் ஒன்னா நம்பர் சைக்கோ, மக்களுக்கு நல்லது பண்ற அப்படின்ற பேர்ல எல்லாரையும் ப்ரூட்டலான முறையில கொலை பண்ணியிருக்கான், இதை நியாயப்படுத்தி வர பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க மேற்கொண்டு அவங்க கிட்ட பேசலான்னு போக அப்பதான் இவனோட இன்னொரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ காதலியோட ஒரு மிங்கிள் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த சமயத்துலதான் காதலியோட அம்மா இறந்து போறாங்க. கூட இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்க தன்னோட காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு கல்யாண ஆசையை வெளிப்படுத்தும் போது இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். நான் யார் எவனே தெரியாது, நீங்க இந்த முடிவு எடுக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்க என்னோட அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன பாத்துக்கிற, இது கரெக்ட்னு படுதுன்னு சம்மதிக்கும் போது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் ஜாலியா போக ஆரம்பிக்க இவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை வர போகுது அப்படின்ற செய்தி கிடைக்குது. அந்த சந்தோஷத்தோட ஒரு அழகான பாடல் போகிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல தான் அந்த ரிப்போர்ட்டர் உன்னோட மனைவி கிட்ட நீ இவ்வளவு அழகா நடந்துகிட்டு இருக்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவனோட மனைவி கிட்ட நீ நல்லவனா இருக்க, வெளியில சீரியல் கில்லரா இருக்க, இது எல்லாத்தையும் உன்னால எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் என்னோட மனைவியை நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த உண்மைகள் எல்லாத்தையும் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பல முறை அவகிட்ட போகும்போதெல்லாம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த விஷயம், என்ன விட்டு அவ போயிடுவாளோ, இந்த அன்பு பாசமும் எனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். அதனாலதான் இது எல்லாத்தையுமே நான் மறைச்சேன். நான் அத்தனை கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவ மூலமா எனக்கு ஒரு மனிதனைய உண்டாச்சு அப்படின்ற விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படி இருந்த, அதாவது அப்படி பார்த்துக்கிட்ட உங்களோட மனைவியை நீங்க என்ன காரணத்துக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கான விஷயத்தை இவரே ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலையை இவர் பண்ண கிடையாது. இவரோட மனைவியோட ஒரு வீட்டுல இருக்கும்போது திடீர்னு மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு கும்பல் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கொடூரமான முறையில தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண தலையில பயங்கரமான காயம் பொத்துன்னு விழுந்து போக இவரோட மனைவி கிட்ட அந்த ஆளுங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இவரோட கண்ணு முன்னாடியே மனைவியை கழுத்து அறுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டுக்கிட்டே அந்த ரிப்போர்ட்டர் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்களோட மனைவியை நீங்க கொலை பண்ணலையா, அப்ப இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணது யார், நீங்க பண்ணல அப்படின்னா யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அந்த கொலையை பண்ணது வேற யாரும் கிடையாது, இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே ரிப்போர்ட்டர், அவங்களோட கணவரான ரஞ்சன் அப்படின்றதா. இந்த விஷயத்தை இவர் சொல்லி முடிச்சது அவங்க பயங்கர கோபம் அடைகிறாங்க. என்னோட கணவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியுமா, சென்ட்ரல் மினிஸ்டருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீ என்ன இவ்வளவு
இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ற, இது நேரம் வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ என்னோட கணவரை பத்தியே பேசுவியாடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இவரை கோபமா திட்டிட்டு அங்க இருந்து கோபமா கிளம்பி வீட்டுக்கு போக கணவர்கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் அந்த சீரியல் கில்லர் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ ஹீரோட மனைவி ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா, சென்ட்ரல் மினிஸ்டர் பண்ண ஸ்கேம் அவங்க ரிவீல் பண்ணி ஒரு பென் டிரைவ்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால சென்ட்ரல் மினிஸ்டர் அவரோட அடியாளான ரஞ்சனை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, இந்த ஆதாரம் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்க போறாங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த ஹீரோவே கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு அங்கிருந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்ற விஷயமே இவங்க சொன்னது மூலமா தெரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு அவனை மொத்தமா முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது போல. சரி விடு, அவனோட மனைவி தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைச்சா இறந்து போனா, நீ அந்த விஷயத்த பண்ணாம இருப்பேன் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆட்டிடியூட காமிச்சிட்டு அங்க இருந்து போகும்போது இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கண்ணீரோட மறுபடியும் சீரியல் கில்லரை போய் சந்திக்கிறாங்க. இது எல்லா கொலைகளையுமே நீ பண்ண, அதெல்லாம் ரைட்டு தான், யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா நான் அவங்கள கொலை பண்ணிட்டு போவேன். இப்போ உன்னோட மனைவியை கொலை பண்ணிருக்காங்க, என்னோட கணவர் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நீ மத்தவங்களை கொலை பண்ண மாதிரி இவரையும் கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா, எதுக்காக வந்து சரணடைஞ்ச, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட அவர் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே ரிப்போர்ட்டர் அனுப்பமா, அவங்க வேற யாரும் கிடையாது, இவரோட தங்கச்சி தான் அப்படின்றதா அந்த ட்விஸ்ட். இதை கேட்டதும் இவங்களால நம்பவே முடியல. எனக்கு சின்ன வயசுல இருந்து அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்த அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கு, என்னோட அப்பா எப்ப இறந்து போனாரு, அம்மா எப்ப இறந்து போனாங்க, எனக்கு அண்ணன் இருக்கானே அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது, இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட ஒவ்வொரு விஷயங்களையும் அதாவது உன்னோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சந்தோஷத்துலயும் நான் உன் கூட தான் இருந்தேன், கொஞ்சம் கண்ணு மூடி யோசிச்சுப்பார் உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவர் தன்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டு குழந்தைய விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. குழந்தை அப்பா இறந்து போனதால அநாத ஆசிரமத்துல வளர ஆரம்பிக்குது. அதே அநாத ஆசிரமத்துல தான் இவரும் தன்னோட குழந்தைய அதாவது தங்கச்சியை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தூரமா நின்று அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை அண்ணனா இவர் பண்ணி கொடுப்பாரு, ஆனா இவர் தான் பண்ணாரு அப்படின்றது அங்க இருக்க அந்த குழந்தைக்கு தெரியாது. சோ நாட்கள் போக ஆரம்பிக்குது. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அங்கேயே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இவர் இறந்திருப்பார். அண்ட் தன்னோட தங்கச்சி பிரசவ வலியால துடிச்சு அப்போ இவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் தன்னோட தங்கச்சிக்கு தான் ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணதான் அவங்கள பார்த்த முதல் வேலையிலே எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப ரிவீல் ஆகி முடியும் போது அவங்க கண் கலங்கிக்கிட்டு தன்னோட தங்கச்சி புருஷனை கொல்ல முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் அவர் பண்ணார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண ரெண்டு பேரலான விஷயங்கள், ஒன்னு ஹீரோவுக்கு தூக்குல போடணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு இந்த அனுப்பமாவோட கணவர் இருக்கா இல்லையா, அவரை கண்ணை காட்டி அனுப்பமா அந்த இடத்துல சுட்டு சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் தூக்கிலிடப்படுறாங்க இந்த சீரியல் கில்லர். சோ அவரும் இறந்து போக இந்த சைடு அனுப்பமா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ்ல சொல்லி அதுக்குண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன சீரியல் கில்லர் தன்னோட மனைவியையும் அம்மாவையும் சொர்க்கத்துல சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிரிச்சுக்கிட்டே அவங்க 3 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.